வணக்கம். உங்க வீட்டு பக்கத்துல ஒரு புது மெட்ரோ லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்க சொத்து மதிப்பு என்ன ஆகும்? கண்டிப்பா ஏறும் தானே நாம எல்லாரும் நினைப்போம். ஆனா, ஒரு பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்தோட உண்மையான மதிப்பு உண்மையிலே அவ்ளோ சிம்பிளா இருக்கா? வாங்க, இந்த சுவாரஸ்யமான பொருளாதார ஆய்வுக்குள்ள போய் அதை கண்டுபிடிக்கலாம். ஜான் கசாட்டா சொல்ற மாதிரி 21st செஞ்சுரி விமான போக்குவரத்தோட நூற்றாண்டா மாறிட்டு இருக்கு. ஒரு காலத்துல துறைமுகங்கள் தான் நகரங்களோட இதயம். ஆனா இப்போ அந்த இடத்த விமான நிலையங்கள் பிடிச்சிருச்சு. அவைதான் நவீன நகரங்களோட புதிய பொருளாதார மையங்கள். அப்போ ஒரு கேள்வி வருது. ஏர்போர்ட் தான் புது சிட்டி சென்டர்னா, அங்க போறதுக்கு ஒரு புது ட்ரெயின் லைன் போட்டா, அது பக்கத்துல இருக்கிற சொத்துக்களுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி இருக்குமா? அதாவது மதிப்ப அப்படியே ராக்கெட் மாதிரி மேல கொண்டு போயிடுமா? வாncouver ஏர்போர்ட்டுக்காக 2009ல திறக்கப்பட்ட கனடா லைன் வச்சு ஆராய்ச்சியாளர்கள் இந்த கேள்வியத்தான் ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சாங்க. ஆனா அவங்க கண்டுபிடிச்ச முதல் க்ளூ எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டுச்சு. அது ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட். அது என்னன்னு பாப்போமா? ஆராய்ச்சியாளர்கள் தடவை டேட்டாவை எடுத்து பார்த்தப்போ அவங்களுக்கே தலைய சுத்திடுச்சு. ஏன்னா பொதுவா நாம என்ன நினைப்போமோ அதுக்கு நேர் எதிரா இருந்துச்சு. இங்கதான் இந்த முழு கதையோட மர்மமே ஆரம்பிக்குது. இத நம்ப முடியுதா பாருங்க. ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வீடு எவ்ளோ தூரமா இருக்கோ அதோட விலை அவ்ளோ அதிகமா இருந்திருக்கு. அதாவது டிரைவிங் டைம்ல ஒவ்வொரு நிமிஷம் கூட கூட சொத்து மதிப்பு சுமார் 8% ஏறியிருக்கு. என்னங்கடா இது? இது எப்படி சாத்தியம்? இதுதான் அந்த பெரிய புதிர். ஏன் டேட்டா இப்படி ஒரு மாதிரி ஒரு கதைய சொல்லுது? வேற ஏதோ ஒண்ணு இந்த முடிவுகளை மாத்தி காட்டுதா? இந்த புதிரை எப்படியாவது விடுவிச்சே ஆகணுமே. அதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு ஆய்வு முறை. இந்த மர்ம முடிச்சு அவுக்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம். அந்த முறைக்கு பேரு நேச்சுரல் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இயற்கை சோதனை. இது ஒரு சூப்பரான ஐடியா. பாருங்க, ஒரு புது ட்ரெயின் லைன் வர்றது மாதிரி நிஜ வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவத்தையே ஒரு லேப்ல பண்ற கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட உண்மையான தாக்கத்தை துல்லியமா கணக்கிடுறது. இது எக்கனாமிஸ்டோட ஒரு பவர்ஃபுல் டூல். அவங்க இத 2 ஸ்டெப்பா பண்ணாங்க. ஸ்டெப் 1, மார்க்கெட்டோட இரைச்சல தனியா பிரிக்கிறது. யோசிச்சு பாருங்க, சொத்து விலைங்கிறது கடல் அலை மாதிரி பொதுவாவே ஏறி இறங்கும். ட்ரெயினோட தாக்கத்தை மட்டும் தனியா பார்க்கணும்னா இந்த பொதுவான அலைகளை முதல்ல அளக்கணும். அதுக்காக இந்த ட்ரெயின் லைனால பாதிக்கப்படாத வீடுகளோட விலையை மட்டும் வச்சு ஒரு மார்க்கெட் இண்டெக்ஸ் உருவாக்குனாங்க. சரி, இப்போ ஸ்டெப் 2, உண்மையான தாக்கத்தை அளக்கிறது. இப்போ அந்த ட்ரெயின் லைன் திறக்கப்பட்ட 2009க்கு கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் விற்கப்பட்ட வீடுகளை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வீடுகளோட விலை மாற்றத்துல இருந்து நாம முதல்ல கண்டுபிடிச்ச அந்த மார்க்கெட் இண்டெக்ஸை கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது என்ன? அந்த ட்ரெயினால ஏற்பட்ட உண்மையான தாக்கம் மட்டும்தான். சமையால இந்த மாதிரியான ஒரு நுட்பமான முறையை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த மர்மம் விலகிடுச்சு. ஆனா கிடைச்ச பதில் நாம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஆழமானதாவும் ஏன் சிக்கலானதாவும் இருந்துச்சு. உண்மை என்னன்னா, அந்த புது ட்ரெயின் லைன் எல்லாருக்குமே ஒரு கோல்டன் டிக்கெட்டா இல்ல. இதுதான் அந்த முதல் புதிருக்கு கிடைச்ச பதில். இங்க பாருங்க, இந்த ரிசல்ட் எவ்ளோ ஆச்சரியமா இருக்குன்னு. சில சொத்துக்களோட மதிப்பு ஏறுச்சுங்கிறது உண்மைதான். ஆனா அதை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா சொத்துக்களோட மதிப்பு இறங்கியிருக்கு. புள்ளி விவரம் தெளிவா சொல்லுது. 45 சொத்துக்களோட மதிப்பு ஏறினப்போ 122 சொத்துக்களோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. இதுதான் அந்த திட்டத்தோட நிஜமான முகம். ஒரே ட்ரெயின் லைன் எப்படி சிலருக்கு லாபமாவும் பலருக்கு நஷ்டமாவும் மாறுச்சு? இதுக்கு பின்னால ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான பொருளாதார காரணம் இருக்கு. வாங்க அத பத்தி பாப்போம். இங்க விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் டைம் சேவிங்ஸ், இன்னொரு பக்கம் செலவு. ட்ரெயின்ல போறதால நமக்கு மிச்சமாகிற நேரம் நாம அதுக்காக பண்ற செலவுகளுக்கு வாத்தா? இதுதான் கேள்வி. இங்க செலவுன்னா வெறும் டிக்கெட் காசு மட்டும் இல்ல. ஸ்டேஷனுக்கு போறது, ட்ரெயினுக்காக வெயிட் பண்றதுன்னு கண்ணுக்கு தெரியாத செலவுகளும் இதுல அடங்கும். இத 2 உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். முதல்ல, ஏர்போர்ட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு வீடு. இங்கிருந்து காரை விட ட்ரெயின்ல போனா நிறைய நேரம் மிச்சாகும் இல்லையா? அப்போ அந்த நேர லாபம் ட்ரெயின் செலவுகளை விட ஜாஸ்தியா இருக்கு. இதோட ரிசல்ட், அந்த சொத்தோட மதிப்பை ஏறுது. சரி, இப்போ ஏர்போர்ட் பக்கத்திலே இருக்கிற இன்னொரு வீட்டை பாப்போம். இங்கிருந்து ட்ரெயின்ல போனா பெரிய அளவுல டைம் ஒன்னும் சேவ் ஆகாது. ஆனா ட்ரெயின் செலவுகள் அதேதான் இருக்கும். இங்க என்ன ஆகுது? செலவு லாபத்தை விட அதிகமாயிடுது. அதனால சொத்தோட மதிப்பு குறையுது. இவ்வளவுதாங்க கணக்கு. அப்போ இந்த முழு ஆய்விலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடங்கள் என்ன? வாங்க ஒரு ஃபைனல் லுக்க பாத்திரலாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? 1, பெரிய திட்டங்களோட தாக்கம் நாம சும்மா யோசிக்கிற மாதிரி நேரடியா இல்ல, ரொம்ப சிக்கலானது. 2, அதோட பலன்கள் எல்லாருக்கும் சரிசமமா போறதில்ல. 3,
பொருளாதாரத்துல காமன் சென்ஸ்னு நாம நினைக்கிற விஷயங்களை எப்பயுமே ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கடைசியா ஒரு சொத்தோட உண்மையான மதிப்புங்கிறது அது எங்க இருக்குங்கிறத பொறுத்து மாறுற வரவு செலவு கணக்கு தான். ஆக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு சொத்தோட விலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய புதிர். ஆனா அது மட்டும்தான் ரிஸ்க்னு நினைச்சா இல்லவே இல்ல. இதை விட பெரிய நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு ரிஸ்க்கும் இருக்கு. இன்னொரு ஆய்வு என்ன எச்சரிக்கை பண்ணுதுன்னா, சுற்றுச்சூழல் மாசுபாடு வரம்பில்லாத ஒரு பொறுப்பை உருவாக்குது. அதாவது ஒரு நிலம் மாசுபட்டுருச்சுன்னா அது சரி செய்யற செலவுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இதுவும் போக்குவரத்து மாதிரி ஒரு சொத்தோட மதிப்பை அப்படியே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு மறைக்கப்பட்ட சக்தி. அப்போ யோசிச்சு பாருங்க, நாம தினமும் பாக்குற நம்ம ஊர் நகரங்களோட மதிப்ப நமக்கு தெரியாமலே இது மாதிரி என்னென்ன மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் தீர்மானிச்சுட்டு இருக்கு. அடுத்த தடவை நீங்க ஒரு சொத்தை பார்க்கும்போது மேல தெரியறதுக்கு அடியில என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிப்பீங்களா?